இனிய வணக்கம். என் தமிழ் உறவுகளுக்கு மகாத்மா காந்தியின் சுயசரிதை சத்திய சோதனை. பாகம் 1 பகுதி 5. உயர்நிலை பள்ளியில். எனக்கு மனமான போது உயர்நிலை பள்ளியில் படித்துக் கொண்டிருந்தேன் என்று முன்பே கூறியிருக்கிறேன். நாங்கள் அண்ணன் தம்பிமார் 3 பேரும் ஒரே பள்ளிக்கூடத்தில் படித்துக் கொண்டிருந்தோம். மூத்த அண்ணன் மிகவும் மேல் வகுப்பில் படித்தார். என்னோடு விவாகமான அண்ணனோ எனக்கு ஒரு வகுப்பு மேலே படித்தார். விவாகத்தில் எங்கள் இருவருக்கும் ஓராண்டு வீணாயிற்று. இதன் பலன்தான் என் அண்ணனுக்கு பின்னும் மோசமானதாகவே இருந்தது. அவர் படிப்பையே முற்றும் விட்டுவிட்டார். அவரை போல எத்தனை இளைஞர்கள் இதே கதிக்கு ஆளாகி இருக்கிறார்கள் என்பதை கடவுளே அறிவார். இன்றைய நமது இந்து சமூகத்தில் மட்டுமே படிப்பும் கல்யாணமும் ஏக காலத்தில் நடைபெறுகின்றன. நான் தொடர்ந்து படித்தேன். உயர்நிலை பள்ளியில் என்னை மந்தமானவன் என்று யாருமே எண்ணவில்லை. என் உபாத்தியாயர்கள் என்னிடம் எப்பொழுதும் அன்போடு இருந்தார்கள். என் படிப்பின் அபிவிருத்தி, நடத்தை ஆகியவை பற்றி ஆண்டுதோறும் பெற்றோருக்கு நற்சாட்சி பத்திரம் அனுப்பப்படும். கெடுதலான பத்திரம் என்னை குறித்து ஒரு தடவை ஏனும் வந்ததில்லை. உண்மையில் நான் 2ஆம் வகுப்பு தேறிய பிறகு பரிசுகளையும் பெற்றேன். 5ஆம் 6ஆம் வகுப்புகளில் முறையே 4 ரூபாயும் 10 ரூபாயும் உபகார சம்பளமாக பெற்றேன். இவைகளை நான் அடைந்ததற்கு என் திறமையை விட என்னுடைய நல்லதிர்ஷ்டமே காரணம். ஏனெனில் இந்த உபகார சம்பளம் எல்லோருக்கும் உரியதன்று. கத்தியவாரில் சோராத் பகுதியில் இருந்து வரும் சிறந்த மாணவர்களுக்கு மாத்திரமே அது உண்டு. அந்த நாட்களில் 40 முதல் 50 பேர் வரையில் கொண்ட ஒரு வகுப்பில் சோராத்தில் இருந்து வரும் மாணவர்கள் பலர் இருப்பதில்லை. என் திறமையில் எனக்கு பிரமாதமான மதிப்பு இருந்ததில்லை என்பதே ஞாபகம். எனக்கு பரிசுகளும் உபகார சம்பளங்களும் கிடைக்கும் போதெல்லாம் நான் ஆச்சரியப்படுவது வழக்கம். ஆனால் எனது நன்னடத்தையை நான் சர்வ ஜாக்கிரதையாகவே காப்பாற்றி வந்தேன். இதில் ஒரு சிறிது குறை ஏற்பட்டாலும் கண்ணீர் விட்டு அழுது விடுவேன். கண்டிக்கப்பட்டாலோ கண்டிக்கப்பட வேண்டியவன் என்று உபாத்தியாயர் கருதினாலோ என்னால் சகிக்க முடியாது. ஒரு தடவை அடிபட்டதாக எனக்கு நினைவிருக்கின்றது. அடிபட்டதற்காக நான் வருத்தப்படவில்லை. நான் அடிபட வேண்டியவன் என்று கருதப்பட்டதே எனக்கு அதிக வருத்தத்தை அளித்தது. அதற்காக பரிகாரமாக அழுதேன். முதல் வகுப்பிலோ 2ஆம் வகுப்பிலோ படித்தபோது நடந்தது அது. நான் 7ஆம் வகுப்பில் படித்து கொண்டிருந்த போது அத்தகைய மற்றொரு சம்பவம் நிகழ்ந்தது. அச்சமயம் தோராப்ஜி எதுல்ஜி ஜிமி தலைமை ஆசிரியராக இருந்தார். மாணவர்களுக்கெல்லாம் அவரிடம் அதிக பிரியம். அதே சமயத்தில் கட்டுத்திட்டங்களில் மிக கண்டிப்பானவர். குறிப்பிட்ட முறைப்படி காரியங்களை செய்பவர். நன்றாக போதிப்பவரும் கூட. அவர் மேல் வகுப்பு பையன்களுக்கு தோகாபியாசத்தையும் கிரிக்கெட்டையும் கட்டாயமாக்கி விட்டார். இந்த இரண்டும் எனக்கு பிடிக்கவில்லை. இவை கட்டாயமாக்கப்படுவதற்கு முன்னால் நான் தோகாபியாயம் செய்ததோ கிரிக்கெட் அல்லது கால்பந்து விளையாடியதோ இல்லை. ஒன்றிலும் சேராமல் நான் ஒதுங்கியிருந்து விட்டதற்கு எனக்கு இருந்த கூச்சம் ஒரு காரணம். அப்படி இருந்து விட்டது தவறு என்பதை இப்பொழுது அறிகிறேன். படிப்புக்கும் தேக பயிற்சிக்கும் சம்பந்தமே இல்லை என்று தவறான கருத்தும் அப்பொழுது எனக்கு இருந்தது. இன்று பாடத்திட்டத்தில் மனப்பயிற்சிக்கு எவ்வளவு இடம் அளிக்கப்படுகிறதோ அவ்வளவு உடற்பயிற்சிக்கும் அளிக்கப்பட வேண்டும் என்பதை அறிவேன். என்றாலும் தேகப்பயிற்சியில் கலந்து கொள்ளாமல் இருந்து விடுவதனால் எனக்கு அதிக தீமை எதுவும் ஏற்பட்டு விடவில்லை என்று கூறுவேன். இதற்கு ஒரு காரணம் உண்டு. திறந்த வெளியில் நீண்ட தூரம் நடப்பதால் ஏற்படக்கூடிய நன்மைகளை குறித்து புத்தகங்களில் படித்திருந்தேன். இந்த யோசனை எனக்கு பிடித்ததால் நீண்ட நேரம் நடக்கும் பழக்கம் எனக்கு ஏற்பட்டது. அப்பழக்கம் இன்னும் எனக்கு இருக்கிறது. இதன் பயனாக என் உடல் நன்கு வலுப்பெற்றது. தேகாபியாச வகுப்புக்கு போக நான் விரும்பாததற்கு காரணம் என் தந்தைக்கு பணிவிடை செய்ய வேண்டும் என்று எனக்கு இருந்த ஆர்வமே ஆகும். பள்ளிக்கூடம் விட்டதும் நேரே அவசரமாக வீட்டுக்கு போய் அவருக்கு பணிவிடை செய்வேன். இந்த சேவை செய்வதற்கு கட்டாய தேகப்பயிற்சி இடையூறாக இருந்தது. என் தந்தைக்கு நான் பணிவிடை செய்ய வேண்டும். ஆகையால் தேகப்பயிற்சி வகுப்பு போகாதிருக்க அனுமதிக்குமாறு திரு ஜிமியிடம் கோரினேன். ஆனால் அவர் என் வேண்டுகோளை ஏற்றுக்கொள்ள மறுத்துவிட்டார். ஒரு நாள் சனிக்கிழமை. அன்று காலையில் பள்ளிக்கூடத்திற்கு போக வேண்டும். மாலை 4 மணிக்கு தேகப்பயிற்சிக்காக நான் வீட்டில் இருந்து திரும்பவும் பள்ளிக்கூடம் போக வேண்டும். நான் பள்ளிக்கூடம் போய் சேருவதற்கு முன்னால் அங்கிருந்த பிள்ளைகள் எல்லாம் போய்விட்டார்கள். வந்திருந்தோரின் கணக்கை திரு ஜிமி மறுநாள் தணிக்கை செய்து பார்த்தபோது நான் வரவில்லை என்று குறித்திருந்ததை கண்டார்.
ஏன் வரவில்லை என்று என்னை கேட்டதற்கு நடந்ததை சொன்னேன். நான் கூறியதை நம்ப அவர் மறுத்துவிட்டார். ஓரணாவோ அல்லது 2 எவ்வளவு என்று எனக்கு சரியாக நினைவில்லை. அபராதம் செலுத்த வேண்டும் என்று உத்தரவிட்டார். பொய் சொன்னதாக நான் தண்டிக்கப்பட்டேன். இது எனக்கு மிகுந்த மனவேதனையாக்கிவிட்டது. நான் குற்றமற்றவன் என்பதை நிரூபிப்பது எப்படி? அதற்கு வழியே இல்லை. வேதனை தாங்காமல் கதறி அழுதேன். உண்மையுள்ளவன் எச்சரிக்கையுடன் இருப்பவனாகவும் இருக்க வேண்டியது முக்கியம் என்பதை உணர்ந்தேன். பள்ளிக்கூடத்தில் நான் அசட்டையாக நடந்து கொண்ட முதல் சந்தர்ப்பமும் கடைசி சந்தர்ப்பமும் இதுதான். முடிவில் அந்த அபராதம் ரத்து செய்யப்பட்டு விட்டதில் நான் வெற்றியடைந்தேன் என்று லேசாக ஞாபகம் இருக்கிறது. பள்ளிக்கூடம் விட்டதும் நேரே வீட்டுக்கு நான் வந்துவிட வேண்டும் என்று தாம் விரும்புவதாக தலைமை ஆசிரியருக்கு என் தந்தையே எழுதியதன் பேரில் தேகாபியாசத்திற்கு போக வேண்டும் என்பதில் இருந்து விலக்கு பெற்றேன். தேகாபியாசத்தில் அசட்டையாக இருந்து விட்டதனால் எனக்கு தீமை ஏற்படாது போனாலும் மற்றொரு விஷயத்தில் நான் அசட்டையாக இருந்து விட்டதன் பலனை இப்பொழுதும் அனுபவித்துக் கொண்டு வருகிறேன். கையெழுத்து நன்றாக இருக்க வேண்டும் என்பது படிப்பில் ஒரு பகுதி அல்ல என்ற கருத்து எனக்கு எங்கிருந்து உண்டாயிற்று என்று தெரியவில்லை. நான் இங்கிலாந்திற்கு போகும் வரையில் இந்த அபிப்பிராயமே எனக்கு இருந்தது. பிறகு முக்கியமாக தென்னாப்பிரிக்காவில் இளம் வக்கீல்களும் தென்னாப்பிரிக்காவில் பிறந்து அங்கேயே படித்த இளைஞர்களும் மிக அழகாக எழுதுவதை கண்டபோது என்னை குறித்து நானே வெட்கப்பட்டதோடு ஆரம்பத்தில் அசிரத்தையுடன் இருந்து விட்டதற்காக வருந்தவும் செய்தேன். மோசமான கையெழுத்தை அரைகுறையான படிப்புக்கு அறிகுறியாக கொள்ள வேண்டும் என்று கருதினேன். கையெழுத்து நன்றாக இருக்கும்படி செய்ய பிறகு முயன்றேன். ஆனால் அதற்கு காலம் கடந்து போய்விட்டது. இளமையில் அசட்டையாக இருந்து விட்டதனால் ஏற்பட்ட தீமையை பிறகு என்றுமே நிவர்த்தி செய்து கொள்ள இயலவில்லை. ஒவ்வொரு இளைஞரும் இளம் பெண்ணும் என்னுடைய உதாரணத்தை கண்டாவது எச்சரிக்கையுடன் இருக்கட்டும். கையெழுத்து நன்றாக இருக்க வேண்டியதும் படிப்பின் ஒரு பகுதி என்பதை அறியட்டும். குழந்தைகளுக்கு எழுத்துக்களை எழுதுவதற்கு கற்றுக் கொடுப்பதற்கு முன்னால் சித்திரம் வரைய கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று இப்பொழுது கருதுகிறேன். பூக்கள், பறவைகள் போன்றவைகளை குழந்தைகள் பார்த்தே தெரிந்து கொள்வதை போல எழுத்துக்களையும் அது பார்த்தே தெரிந்து கொள்ளட்டும். பொருட்களை பார்த்து அவற்றை வரைய கற்றுக்கொண்ட பிறகு எழுத்துக்களை எழுத கற்கட்டும். அப்பொழுது அக்குழந்தையின் கையெழுத்து அழகாக அமையும். என் பள்ளிக்கூட நினைவுகளில் குறிப்பிடத்தக்கவை மற்றும் 2 உண்டு. என் விவாகத்தினால் எனக்கு 1 வருட படிப்பு வீணாகிவிட்டது. 1 வகுப்பு தாண்டி மேல் வகுப்பில் என்னை தூக்கி போட்டு எனக்கு அந்த நஷ்டத்தை ஈடு செய்துவிட ஆசிரியர் விரும்பினார். நன்றாக உழைத்து படிக்கும் பிள்ளைகளுக்கே இந்த சலுகை அளிப்பது வழக்கம். நான் 3ஆம் வகுப்பில் 6 மாதங்களே படித்தேன். கோடை விடுமுறைக்கு முன்னால் நடக்கும் பரீட்சைக்கு பிறகு என்னை 4ஆம் வகுப்பில் அனுப்பிவிட்டார்கள். 4ஆம் வகுப்பில் இருந்து பல பாடங்கள் ஆங்கிலத்திலேயே போதிக்கப்பட்டன. எனக்கோ திக்கு திசை தெரியவில்லை. சேத்திர கணிதம் புது பாடம். ஏற்கனவே அது எனக்கு அவ்வளவு நன்றாக தெரியாது. அதை ஆங்கிலத்திலும் போதிக்க ஆரம்பித்து விட்டதால் எனக்கு இன்னும் அதிக கஷ்டமாயிற்று. ஆசிரியர் இப்பாடத்தை மிக நன்றாகவே சொல்லிக் கொடுத்தார். ஆனால் என்னால் விளங்கிக் கொள்ள இயலவில்லை. பன்முறையும் மனச்சோர்வடைந்து விடுவேன். 3ஆம் வகுப்புக்கே திரும்பி போய்விடலாம் என்றும் எண்ணுவேன். 2 வருட படிப்பை ஒரே வருடத்தில் படித்து விடலாம் என்பது அதிகப்படியான ஆசை என்றும் எனக்கு தோன்றும். ஆனால் அப்படி 3ஆம் வகுப்புக்கே போய்விடுவது எனக்கு மாத்திரமல்ல, ஆசிரியருக்கும் அவமானம். ஏனெனில் கஷ்டப்பட்டு படிக்கக்கூடியவன் நான் என்று நம்பியே என்னை மேல் வகுப்பில் சேர்க்க அவர் சிபாரிசு செய்தார். இந்த 2 அவமானங்களையும் குறித்து எனக்கு ஏற்பட்ட பயத்தினால் விடாப்பிடியாக படிக்கலானேன். அதிக சிரமத்தின் பேரில் யூக்ளிட்டின் 13வது பாடத்திற்கு வந்த பிறகு அந்த பாடம் மிக எளிதானது என்று திடீரென்று எனக்கு தோன்றியது. பகுத்தறிவின் சக்தியை கொண்டு மாத்திரமே கற்றுவிட முடியும். ஒரு பாடம் கஷ்டமானதாகவே இருக்க முடியாது. அச்சமயத்தில் இருந்து சேத்திர கணிதம் எனக்கு சுலபமானதாகவும் சுவையுள்ளதாகவும் ஆயிற்று. என்றாலும் சமஸ்கிருத பாடம் அதிக கஷ்டமாகத்தான் இருந்தது. சேத்திர கணிதத்தில் மனப்பாடம் செய்ய வேண்டியது எதுவும் இல்லை. ஆனால் சமஸ்கிருதத்திலோ ஒவ்வொன்றையும் மனப்பாடம் செய்ய வேண்டும் என்று எண்ணினேன். இந்த பாடமும் 4ஆம் வகுப்பில் இருந்தே சொல்லிக் கொடுக்கப்பட்டது. ஆனால் வகுப்புக்கு போனதும் மனச்சோர்வு அடைந்து விட்டேன். அந்த ஆசிரியரோ கடுமையான வேலை வாங்குகிறவர். பையன்களை நிர்பந்தப்படுத்துவதில் அவருக்கு ஒரே ஆசை என்றும் நினைத்தேன். சமஸ்கிருத ஆசிரியருக்கும் பர்ஷிய ஆசிரியருக்கும் ஒரு வகை போட்டியே இருந்து வந்தது. பர்ஷிய பாஷை போதித்த ஆசிரியர் மாணவர்களிடம் அப்படி கண்டிப்பில்லாதவர். பர்ஷிய பாஷை இலகுவானது. அந்த ஆசிரியரும் நல்லவர். மாணவர்களை வருத்துவதில்லை என்று பையன்கள் அடிக்கடி தங்களுக்குள் பேசிக்கொள்வார்கள். சுலபம் என்பதில் மயங்கிவிட்டேன்.
ஒரு நாள் பர்ஷிய வகுப்பிலேயே போய் உட்கார்ந்து கொண்டேன். நான் இவ்விதம் செய்ததற்காக சமஸ்கிருத ஆசிரியர் வருத்தப்பட்டார். என்னை அழைத்து பக்கத்தில் வைத்து கொண்டு பின்வருமாறு சொன்னார். நீ ஒரு வைஷ்ணவரின் மகன் என்பதை எப்படி மறந்து போனாய்? உன் மதத்தின் மொழியை நீ கற்க வேண்டாமா? இதில் உனக்கு ஏதேனும் கஷ்டம் இருந்தால் என்னிடம் வந்து சொல்லுவதற்கென்ன? என்னால் ஆன வரையில் சிரமப்பட்டு மாணவர்களான உங்களுக்கு சமஸ்கிருதம் சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்பதே என் விருப்பம். மேலே போக போக மனத்தை கவரும் விஷயங்களை இம்மொழியில் இருப்பதை நீ அறிவாய். நீ மனம் தளர்ந்து விடக்கூடாது. வா, திரும்பவும் சமஸ்கிருத வகுப்பிலேயே வந்து உட்கார். அவர் காட்டிய அன்பினால் வெட்கி போனேன். ஆசிரியரின் அன்பை அலட்சியம் செய்துவிட என்னால் முடியவில்லை. இந்த ஆசிரியரான கிருஷ்ண சங்கர பாண்டியாவை இன்று நான் நன்றியுடனேயே நினைக்கிறேன். ஏனெனில் அப்பொழுது நான் கற்றுக்கொண்ட கொஞ்ச சமஸ்கிருத ஞானமாவது எனக்கு இருந்திருக்குமாயின் நமது சமய நூல்களில் எனக்கு எந்த விதமான சிரத்தையும் இருந்திருப்பதற்கில்லை. அம்மொழியில் இன்னும் அதிக ஞானத்தை நான் அடையாறு போனேனே என்பதற்காக இப்பொழுது மிகவும் வருந்துகிறேன். ஏனெனில் ஒவ்வொரு ஹிந்து பையனும் பெண்ணும் சமஸ்கிருதத்தை நன்றாக படித்திருப்பது அவசியம் என்பதை இப்பொழுது உணர்கிறேன். இந்தியாவில் உள்ள எல்லா உயர்தர கல்வி முறையிலும் தாய்மொழியோடு ஹிந்தி, சமஸ்கிருதம், பர்ஷிய மொழி, அரபு, ஆங்கிலம் ஆகிய இத்தனை மொழிகளும் இடம் இருக்க வேண்டும் என்பது இப்பொழுது என் அபிப்பிராயம். இந்த பெரிய ஜாபிதாவை பார்த்து யாரும் பயந்துவிட வேண்டியதில்லை. நமது கல்வி சரியான முறையில் இருந்து அந்நிய மொழியின் மூலமே எல்லா பாடங்களையும் கற்க வேண்டியிருக்கும் சுமையும் பிள்ளைகளுக்கு இல்லாதிருப்பின் இத்தனை மொழிகளையும் கற்பது சங்கடமாயிராது. அதற்கு பதிலாக பெரிதும் சந்தோஷம் அளிப்பதாகவே இருக்கும் என்பது நிச்சயம். ஒரு மொழியை முறைப்படி கற்றுக்கொண்டு விட்டவர்களுக்கு மற்ற மொழிகளையும் கற்றுக்கொண்டு விடுவது எளிதாகும். ஹிந்தி, குஜராத்தி, சமஸ்கிருதம் ஆகிய 3 மொழிகளையும் உண்மையில் ஒரு மொழி என்றே சொல்லலாம். பர்ஷியமும் அரபும் அதே போல ஒரு மொழியே. பர்ஷிய மொழி ஆரிய மொழி இனத்தைச் சேர்ந்ததாயினும் பர்ஷிய மொழிக்கும் அரபு மொழிக்கும் நெருங்கிய உறவு உண்டு. ஏனெனில் இவ்விரு மொழிகளும் இஸ்லாத்தின் வளர்ச்சியோடு முழு வளர்ச்சியை அடைந்திருக்கின்றன. உருது ஒரு தனி மொழி என்று நான் கருதுவதில்லை. ஏனெனில் ஹிந்தி இலக்கணமே அதன் இலக்கணம், பர்ஷிய அரபு சொற்களே அதன் சொற்கள். நல்ல குஜராத்தி, நல்ல ஹிந்தி, நல்ல வங்காளி அல்லது நல்ல மராத்தி கற்க விரும்புவோர் சமஸ்கிருதத்தை கற்றாக வேண்டியது எப்படி முக்கியமோ அப்படி நல்ல உருது கற்பதற்கு பர்ஷிய அரபு மொழிகளை படிப்பது அவசியம். மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திப்போம். அடுத்த பகுதியின் தலைப்பு ஒரு துக்கமான சம்பவம்.